ஹalleluya. இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தரை துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, அவருடைய கிருபையை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து அவரை நம்ம துதிக்கலாம். சங்கீதம் 86:12-13 இப்படியாக சொல்கிறது, என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை நான் என் முழு இதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. ஆமென். அவர் நம்ம நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அவருடைய கிருபை இம்மட்டும் நடத்தி வந்து நம்மளை சுகமாய் வைத்திருக்கிறது. ஸோ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் உற்சாகத்தோடு அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இயேசுவே, உம் அன்பை நான் என்ன சொல்வேன்? உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே, உம் அன்பை நான் என்ன சொல்வேன்? உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். ரத்தத்தில் கிடந்த என்னை கண்டு விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீர். பாவங்கள் கழுவி வஸ்திரம் தரித்து ரட்சிப்பினாலே அலங்கரித்தீர். ரத்தத்தில் கிடந்த என்னை கண்டு விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீர். பாவங்கள்
உடைந்தவன் என்று எரிந்தவர் முன்பு உபயோகமாக என்னை மாற்றினீர். உந்தனின் அன்பு உருவாக்கும் என்று என்னையும் நிறுத்தி விளங்க செய்தீர். உடைந்தவன் என்று எரிந்தவர் முன்பு உபயோகமாக என்னை மாற்றினீர். உந்தனின் அன்பு உருவாக்கும் என்று என்னையும் நிறுத்தி விளங்க செய்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். இயேசுவே உம் அன்பை நான் எங்க சொல்வேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் எங்க சொல்வேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றுமே இல்லாம இருந்த வாழ்க்கை அவர் துவங்கினவர் அவர் மாத்திரமே. He is the author of our book. அவர் நம்ம வாழ்க்கையை எழுதுகிற தேவனாக இருக்கிறாங்க. அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறாங்க. ஆமென். ஒன்றுமே இல்லை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்மளை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. ஆமென். இந்த ஒரு ஸ்டான்ஸாவை திரும்ப பாடலாம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்க்கையை அப்பா நீங்க மலர செய்தீங்களே, உங்க கொடான கொடி நன்றின்னு சொல்லி அவரை நம்ம உயர்த்தி பாடலாம். Thank you, Jesus. ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபையை ருசித்து பாட வைத்தீர். உந்தன் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன். உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். எங்கள் கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தீர். உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. ஆமென். அவரை நம்மளை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. He is our fortress. He is a mighty fortress. He is always with us. நம்மளை நடத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கும்பொழுது நம்ம எதை குறிச்சும் பயப்பட தேவையே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். இன்றைக்கு நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே நாங்கள் உண்மை மேரில் நாங்கள் பற்றுதலாக இருக்கிறதுனால நாங்கள் எதை குறித்து நாங்கள் பயப்பட போகிறதில்ல தகப்பனே. நாங்கள் உம்முடைய சார்பில் நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். நீரே என் துணையாளராக இருக்கிறீங்களே, உங்களுக்கு கொடான கோடி நன்றின்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்த்து அவரை நாம மகிமைப்படுத்தலாம். எஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஓ நன்றி ஆண்டவரே. அப்பா அப்பா என்னை நடத்துகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது அப்பா நாங்கள் இதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்புகிற துர்கம், என் தேவனாக இருக்கிறீங்களே அப்பா. தேங்க் யூ ஜீசஸ்.
இப்படியாக சொல்கிறது, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முந்தினவைகளை எல்லாத்தையும் நம்ம நினைக்க வேண்டாம். God is going to do a new thing in our lives. ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் நம்ம சீக்கிரமாக நம்ம போகிறோம். கர்த்தர் வாக்குரைத்தவர், கண்டிப்பாக அவர் வாக்கு ஒரு நாள் தரையில் விழுவதில்லை, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த திரும்பியும் இந்த ஸ்டான்ஸா பாட போகிறோம். அப்பா, நீங்கள் மேலானவைகளை நாங்கள் சுதந்திரிக்கிறதுக்காக எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க. The best thing is yet to come. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்களே எங்கள் தலை நிமிர சேர்க்கிறவர், எங்களை அப்பா நிமிர்த்தி வைக்கிற தேவன், எங்களை அப்பா பெரிய அப்பா ராக்ல நீங்கள் நிற்க வைக்க போறீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவர் நோக்கி நம்ம பாடலாம். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 அப்படியே சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. He is holding in your hand. அவர் கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. கரத்தை பிடித்த தேவன் ஒரு நாளும் நம்மளை இம்மை பொழுது கூட நம்ம விட மாட்டாரு. ஆமென். அவர் உருக்கங்களால் நம்மளை இணைத்து நம்மளை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறாங்க. நல்ல தகப்பன் அவர். ஆமென். இம்மை பொழுதும் அப்பா நீங்க என்னை கைவிட மாட்டீங்கப்பா. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்த்து சொல்லலாமா? ஓ எஸ், தேங்க் யூ ஜீசஸ். அப்பா உங்களுடைய அன்பு பெரியது ராஜா. ஓ உங்களுடைய அன்பு அளவில்லாதது தகப்பனே. ஓ நாங்க நினைச்சா கூட உங்களுடைய அன்பை விட்டு ஓட முடியாது ராஜா. ஓ எஸ், தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் இன் आवर லைஃப் ஓ ஃபாதர். ஓ தேங்க் யூ ஜீசஸ். எப்பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர்.
வழி நடத்துகிற யெகோவா ஈரேயாக எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றிப்பா, நன்றிப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவனீர் என்னோடே கூட இருக்கிறீர். அப்போ உம்முடைய கோலம் அப்பா, உம்முடைய தடியும் என்னை நடத்துகிறதாக இருக்கிறதே. அதுவும் அப்பா, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நீர் எங்களை கொண்டு போய் விடுகிறீங்களே. அப்பா, உமக்கு கொடான கோடி நன்றி. நன்றி ராஜா, நன்றி அப்பா. நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்கிறதுனால அப்பா, உமக்கு கொடான கோடி நன்றி. நன்றி தகப்பனே. எல்லாம் இருக்கிற இடங்களிலிருந்து எழுந்திருந்து தேவன ஆராதனை செய்யலாமா? ஓ எஸ், தேங்க்யூ ஃபாதர். அப்பா, என் மெய்ப்பரே, அப்பா, என் துருகமே, என் கேடகமே, அப்பா, தேங்க்யூ ஃபாதர். அப்பா, என் தகப்பனே, அப்பா, என்னை தோளில் அப்பா நீங்கள் சுமந்து செல்லுகிற தேவனே, அப்பா, உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சியடையேன், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறீர். கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சியடையேன், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறீர். ஆத்மாவை தேற்றி திருப்தியாய் நடத்துகிறீர். நீ கைவிடா கண்மாலையே, நித்தமும் காப்பவரே. நீ கைவிடா கண்மாலையே, நித்தமும் காப்பவரே. குடும்பம் உந்தன் கையில், பயமில்லை, பயமில்லை. என் வாழ்க்கை உந்தன் கையில், பயமில்லை, பயமில்லை. என் குடும்பம் உந்தன் கையில், பயமில்லை, பயமில்லை. என் வாழ்க்கை உந்தன் கையில். என்னை பழக செய்வேன், பெருக செய்வேன், நீண்ட ஆயுள் தள்ள காப்பேன், குடும்பத்தை வைத்து காப்பாற்றுவேன். என்னை பழக செய்வேன், பெருக செய்வேன், நீண்ட ஆயுள் தள்ள காப்பேன், குடும்பத்தை பேழைக்குள் வைத்து காப்பாற்றுவேன். என் குடும்பத்தை வேலையடைத்து காப்பாற்றுவேன், என் குடும்பத்தை வேலையடைத்து காப்பாற்றுவேன். நித்தமும் காப்பவரே, நீ கைவிடா கண்மாலையே, நித்தமும் காப்பவரே. ஹல்லேலூயா. கைவிடாத தேவன், தலை நிமிர செய்கிற தேவன். அவருடைய தேவன் மாத்திரம் அல்ல, அவருடைய நல்ல தகப்பன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் பாடி அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள். இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன் மாத்திரம் அல்ல, நீர் என்னுடைய மணவாளன் மாத்திரம் அல்ல, நீர் என்னுடைய நல்ல தகப்பனப்பா. அப்பா, நீர் எனக்கு நல்ல 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 தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே என்னை தோளில் தூக்கி சுமக்கிறவர் ஆண்டவரே. இன்றைக்கு சுமந்துட்டு நாளைக்கு விடுறவர் இல்லை, வாழ்நாள் முழுவதும் முடிவு பரியந்தம். ஓ ஹசீமா லஹாசீமா நெஹதர நகோஷ், உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம் ஆண்டவரே. உங்கள் மேலேயே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தையே நாங்கள் உச்சரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும்,
யார் எதிர் நின்றாலும், யார் அருகிலே நின்றாலும், யார் நம்ம எங்களை சுற்றி ஒரு படையாக சூழ்ந்தாலும் என்னை தோளில் தூக்கி சுமக்க எனக்கு ஒரு தகப்பன். I have a father who cares for me. ஒரு ஹாஷிமா லகதர ரகஷிமா லகதனோ ரிஹதர மலகரகதரரோ ரீமம மலகஷிமனமரமதனா. இங்க இருக்கிற எல்லாரும் கண்களை மூடுவோம், யாரும் கண்ணை திறக்க வேணாம். ஓ ஹசிமா லகதரகதனமா. ஒரு ஆறுதலின் ஆவியானவர் இந்த மத்தியில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். ரீமம மலஹஷிவலகரகதனேகசி நீமம மலஹஷிகரகதரரா. தந்தையே தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே. தந்தையே தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர அப்பா தலை நிமிர செய்பவர் கேடகம் நீரே. உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட அம்பா இருந்தாலும் அவர் உங்கள் கேடகமா இருக்கிறபடியா, ஓ அவர் உங்களை பாதுகாத்து தலை குனிந்த இடத்திலேயே தலை நிமிர செய்க வல்லமை உள்ள தேவன். ஓ தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுந்தோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுந்தோர் எவ்வளவாய் மிகுந்து விட்டன. ஓ தளர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. தகப்பன் நீ ஓ என்னை தள்ளாட விட ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டேங்க ஆண்டவரே. தகப்பன் நீ ஓ என்னை தள்ளாட விட மாட்டேன். ஓ தகப்பன் தகப்பன் நீ மகசெலரோ கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, ஒரு செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே எழுந்திடுவே, ஏனெனில் கர்த்தரை ஆதரிக்கின்றீ. படுத்துறங்கி மகிழ்வுடனே எழுந்திடுவே, ஓ ஏனெனில் கர்த்தரை ஆதரிக்கின்றீ.
அச்சமில்லையே, எனக்கு கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. இறுதியில் எனக்கு வெற்றி தான். ஓ வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. ஓ தோல்வி கேடகம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒரு நாள் நான் குனிந்து நிற்க மாட்டேன். நான் வெற்றி துணியோட நான் வெளியே வருவேன். அப்பா நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நாங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறோ. சொல்லுவோம் சொல்லுவோம். ஓ நீர் விருப்பமானவை, நீர் விருப்பமானதை, ஓ விருப்பமானதை தூய்மை. திருப்பி திருப்பி சொல்லுவோம். நீர் விருப்பமானதை. என் தோல்வியை நான் அறிக்கை செய்ய மாட்டேன். ஓ நான் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டேன். உமக்கு விருப்பமான உடைய வார்த்தையை தான் நான் அறிக்கை செய்வேன். அப்பா ஓ விருப்பமானதை தூய்மையானதை அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெபம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெபம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, நீ ஹாஸ்ய மேல ஹாஸ்ய செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் 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 நீரே. இந்த கால வேளையில மற்றவர்கள் உங்களை பற்றி பேசினதை பெருசுபடுத்தி நீங்க தியானித்து கொண்டு அதை மெடிடேட் பண்ணி அதை பேசி இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இவங்க எப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க அதை செஞ்சுட்டாங்க, இவங்க என்னை மதிக்கலை, இவங்க என்னைய திட்டாங்க, இவங்க என்னை ஒதுக்கிட்டாங்க, ஓ ஹாஸ் எப்படியே சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே எனக்கு என்ன யார் பேசினாலும் கவலை இல்லை, நான் தியானிச்சு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, அதை சொல்லி 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 அதோட வல்லமையை அதிகரிக்கிறோம். அதை தியானிச்சு 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 அந்த பொய்யோட வல்லமையை நம்ம அதிகரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலவெளினா நான் சொல்றேன், ஆண்டவரே எது உமக்கு விருப்பமானவை, உம்முடைய வேத வசனம், அதை தான் நான் சொல்லுவேன். நான் உங்களை துதிப்பது உமக்கு விருப்பமானது, அதை தான் நான் செய்வேன். விருப்பமானதை, தூய்மையானவைகள் ஏதோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நன்மை உள்ளவைகள் எவைகளோ, மற்றவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறவைகள் எவைகளோ, ஓ அதையே நான் சிந்திப்பேன், அதையே நான் அறிக்கை செய்வேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களையும் உயர்த்தி கண்களை மூடி விருப்பமானதை, சத்தத்தை, நீர் விரும்பத்தக்கதை தூய்மையானதை அவைகளையே தியானம் செய்கிறேன்.
தினம் அறிக்கை செய்து ஜெபம் ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். அடுத்தவங்க வீட்டுக்கு நான் போய் ஒருத்தவங்களை பத்தி குறை பேச மாட்டேன். என் குடும்பத்துல நான் உட்கார்ந்து கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமா, இந்த விசுவாசி அப்படி, இவங்க இப்படி தோத்து போயிட்டாங்க, இவங்க இந்த பாவத்துல விழுந்துட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க இல்ல, இவங்களை குறிச்சு நீங்க ஜாக்கிரதையா இருங்க நான் சொல்ல மாட்டேன். நம்ம சொல்ல 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 நமக்கு எதிரான எதிராளிக்கு நம்ம பலத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த காலவேளை பரிசுத்தாவினர் மிக மிக தெளிவாக சொல்லுகிறார், யாரை பத்தியும் நான் இனிமேல் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு அவங்க பெரிய துரோகம் செய்திருந்தாலும் அந்த துரோகத்தை நான் அறிக்கை செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தை தவிர வேறு எங்கும் நான் பேச மாட்டேன். ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்டோ இல்ல வாயினால கம்ப்ளைண்டோ நான் கொடுக்க மாட்டேன். அதாவது ஆண்டவருடைய சமூகத்துல நான் வச்சு அழுது என் கண்ணீர்ல ஊச்சி, ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லுவேன். நீர் விரும்பத்தக்கதை, தூய்மையானதை, நீர் விரும்பத்தக்கதை, தூய்மையானதை, அவைகளையே தியானம் செய்கிறேன், அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து. ஓ கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர். One more time. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, செய்பவர் நீரே. குறை ஒன்றும் இல்லை என்ன நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றும் இல்லை என்ன நிறைவாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துறீங்க, நன்றி அவரை பார்த்து சொல்லுவோம், நலமாக நடத்துறீங்க, குறை ஒன்றும் இல்ல அப்பா, ஒரு குறைவு இல்ல ஆண்டவரே. சுகதேகி அவங்க சமூகத்துல நிக்கிறேன் ஆண்டவரே. ஓ நடத்துறீங்க, நன்றி சொல்ல நலமாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எதை கண்டு என்ன நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. இந்த துரோகிய இந்த பாவிய எப்படி நேசிச்சிருக்கீங்க அப்பா, என்னை இவ்வளவா நேசிச்சீங்க, எதை கண்டு இவ்வளவா நேசிச்சு. நன்றி உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, நன்றி நன்றி. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்பினீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்பினீங்க, உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என் மேல் நீர் உண்மையாக. தகுதிக்கு தகுதிக்கு மிஞ்சி என் வாயை நன்மையால் நிரப்புகிறேன், என் வாழ்வை நன்மையால் நிரப்புகிறீங்க. ஓ உதவாத என்ன நீங்க உண்மையாக
இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்ச நன்மைக்கு நான் நிறைய இடம் கொடுக்காம, ஆண்டவரே, எனக்கு ஏற்பட்ட தோல்விகளையும் குறைவுகளையும் எனக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் குடிச்சே நான் நினைச்சு கொண்டிருந்தது எங்களுக்கு மன்னிங்கப்பா. ஆனா நீங்க எவ்வளவு அருமையா என்ன நினைச்சிருக்கீங்க ஆண்டவரே. தோல்ல தூக்கி சுமந்த என் நல்ல தகப்பனே, ஓ தகப்பனே, நல்ல தகப்பனே, என் தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்ன தாங்கிடும் நல்ல தகப்பன் இருக்க, என்ன தூக்கிடும் நல்ல தகப்பன் இருக்க, எதற்காக நான் கலங்கணும்? என்ன சுமக்கும் நல்ல தகப்பன் இருக்க, என்ன தாங்கும் நல்ல தோள் இருக்க, எதற்காக நான் கலங்கணும்? எதற்காக நான் கலங்கணும்? என்ன தூக்கி சுமக்க நல்ல தோள் இருக்க, என்ன சுமந்து காக்க நல்ல தகப்பன் இருக்க, எதற்கு நான் கலங்கணும்? எதற்கு நான் அஞ்சணும்? தகப்பனே, நல்ல தகப்பனே, என்ன தாங்கிடும், ஓ என்ன தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஒரு ஞானம், இந்த ஒரு அறிவு, உண்மை, இந்த ஒரு அவேர்னஸ் எனக்கு யார் எதிர் இருந்தாலும் என்னை குறையே சொல்லாத ஒரு தகப்பன் இருக்கிறார். நான் அவரை நிறைய தடவை பிட்ரே பண்ணியிருக்கிறேன், நிறைய தடவை நான் அவரை விட்டு ஓடி இருக்கேன், நிறைய தடவை என் முகத்தை மறைச்சு நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், போதும்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க என்னை விடவே இல்லையா ஆண்டவரே, நீங்க என்னை பின்தொடர்வதை விடவே இல்லையா ஆண்டவரே. நான் வானத்துக்கு போனாலும் நீங்க அங்க இருப்பீங்க, நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் நீங்க அங்கேயே இருப்பீங்க. நாங்க விடிய காலத்து செட்டைகளை எடுத்து வனாந்தரத்துக்கு போனாலும் நீங்க அங்கேயும் இருப்பீங்க. அங்கேயும் உடைய வலது கரம் என்னை தாங்குமே அப்பா. ஓ, அங்கேயும் உடைய கரம் என்னை பிடிக்குமே அப்பா. ரிஹதரமதனமா, என் அப்பா, என் அப்பா நீங்க இருக்கீங்களா ஆண்டவரே? என் அப்பா நீங்க இருக்கீங்க, அப்பா நீங்க இருக்கீங்க, என் தகப்ப நீங்க இருக்கீங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த ஆண்டுல கடைசி வாரத்துல, கடைசி மாதத்துல நாங்க துவங்க போற ஆண்டவரே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் குறைகளை பார்க்க மாட்டேன். நான் எனக்கு இருக்கிற குறையையும் பார்க்க மாட்டேன், மற்றவர்கள் இருக்கிற குறையையும் நான் பார்க்க மாட்டேன். நிறைவான உண்மை பார்ப்பேன், நீ செய்த நன்மையை பார்ப்பேன். ஓ சிமனமா, அப்பா அப்பா, மகள் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா, மகள் நான், உம் மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. ஓ, கண்ணின் மணிதானே அப்பா. ஓ, கண்ணின் மணிதானே அப்பா. உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன்? நீரே என் அடைக்கலமே, இதுவரை நான் அறிவேன். நானே உம் பிள்ளை அன்று, உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன்? நீரே என் அடைக்கலமே, இதுவரை நான் அறியேன். நானே உம் பிள்ளை என்று
கண்ணீர் மணிதானே அப்பா, மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. தள்ளாமலும் விட்டு விழாமலும் அவமானத்திலிருந்தென்னை காப்பாற்றி. ஓ, தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்தென்னை காப்பாற்றி. நீ தள்ளாமலும் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்தென்னை காப்பாற்றி. நீ அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர், என்னை களைந்து எனக்கு ஒரு வஸ்திரம் தந்தீர், அணைத்து கொண்டீர் என்னை, முத்தம் செய்தீர், ரெட்டை களைந்து எனக்கு, வஸ்திரம் ஓ அணைத்து கொண்டீர், அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர், ரெட்டை களைந்து புது பஸ் அணைத்து கொண்டீர், அணைத்து கொண்டீர் என்னை. வஸ்திரம் அப்பா, அப்பா, மகள் நான், உம் மகள் நான். அப்பா, அப்பா, மகள் நான், உம் மகள் நான். அப்பா, அப்பா, அப்பா. Pour out your heart to Jesus, the Heavenly Father. Oh, Hasi Malakotara. Yes, Jesus. Oh, Appa. Appa. மகள் நான், உம் மகள் நான். கண்ணீர் மணிதானே அப்பா, கண்ணீர் மணிதானே அப்பா, கண்ணீர் மணிதானே அப்பா, கண்ணீர் மணிதானே அப்பா. அப்பா. ஏசப்பா, உங்க கண்ணின் மணி நான் ஆண்டவரே. இந்த கண்மணியை இந்த கண்ணு எப்படி பாதுகாக்குமோ அப்படி நீங்க பாதுகாத்ததுனால தான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன். அவங்க எனக்கு இது செய்யலை, என் அப்பா எனக்கு இது செய்ய மறந்துட்டாங்க, என்னை பெத்தவங்க என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற எண்ணங்களோடு நீங்க இன்னைக்கு இருந்தீங்கன்னா, டுடே இஸ் த டே. ஆண்டவரே, அந்த குறைகளை நான் நினைக்க மாட்டேன். எனக்கு செய்ய வேண்டியதை அவங்க செய்யலை, எனக்கு கொடுக்க வேண்டியதை அவங்க கொடுக்கல. ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்க ஏசப்பாட போயிட்டாங்க. அவங்க எனக்கு இது செய்யாம போயிட்டாங்க, என் கூட நிக்காம போயிட்டாங்க. எனக்கு அந்த தந்தையின் அரவணைப்பு என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதில்லை. இப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இன்னைக்கு அந்த குறையை இன்னையோட அவருடைய சமூகத்துல விட்டுருவோம். நீ நல்ல தகப்பன், நீ நல்ல தகப்பன், நீ நண்பர், நீர் மணவாளன், நீ துணையாளர், நீர் எல்லாமே இருக்கீங்க. ஆனா ஒரு அப்பா, ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு கண்டிஷன், எல்லா அன்புக்கும் கண்டிஷன்ஸ் அப்ளை. நீங்க பெத்த பிள்ளைங்களுக்கு கூட கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆனா ஒரு அப்பாவோட அன்பிற்கு நோ கண்டிஷன், நோ கண்டிஷன். It's true love, pure love, our heavenly father's love. இந்த பொல்லாத தகப்பன்மார் தங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதா, பரலோக தகப்பன் அதை காட்டிலும் மேலானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. ஓ ஹசி மரஹதீன மரகோஷீர கதனா, ஓ ஹதரரக சிவதனா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில். இந்த அப்பா எப்படி தெரியுமா, உங்களுக்கு வர வேண்டிய அவமானத்தை அவர் எடுத்துக்கிட்டாருங்க சிலுவையில. நம்ம சிலுவையில் அறையப்படணும். நம்ம செஞ்ச பாவத்தை லிஸ்ட் போட்டா இந்த உலகம் நம்மளை திரும்பி கூட பார்க்காது. ஆனா அந்த அவமானத்தை அவர் சிலுவையில எடுத்துக்கிட்டார்ல.
என்னை தள்ளலையே ஆண்டவரே, என்னை பாவின்னு தள்ள இல்லையே, நான் குறைவுள்ளவன், என்னை நீங்க தள்ளலையே. ஓ, என்கிட்ட ஒரு திறமையும் இல்லை, நீங்க தள்ளல ஆண்டவரே. ரிஹாபதரோரோ கோஷினே ஒரு நாளும் தள்ளலை ஆண்டவரே. நான் ஏன் குறை சொல்லி கொண்டு இருக்கணும்? எனக்கு நீங்க இருக்கீங்களாப்பா, எனக்கு நீங்க இருக்கீங்களாப்பா. உங்க தனிமையில கண்ணீர்ல உங்க படுக்கையை நினைக்கும் பொழுது நல்லா நினைச்சுக்கோங்க, உங்க அப்பா அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த அப்பா அதற்கு பதில் நிச்சயம் செய்வார். அவர் ஒரு நாளும் இந்த பிள்ளை நிறைய பிள்ளைங்க இருக்கும் போது உலக பிரகாரமான தகப்பன்மார் கம்பேர் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை எனக்கு ஃபேவரட்னு. ஆனா அந்த பரம தகப்பன் ஒரு நாளும் ஃபேவரட்டிசம் பார்க்க மாட்டார். நீங்க அவர்கிட்ட வந்து அவர் சமூகத்துல அப்பான்னு கூப்பிட்டுட்டீங்கன்னா அவர் உடனே இறங்கி வந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் சரியாய் நேர்த்தியாய் நன்மையாய் செய்வார். அவர் சில நேரங்களில் கண்டித்து உணர்த்துவார். சில வேளைகளில் நாம் நடந்து போடும்போது அவர் போட்டோன்னு விட்டுருவாரு. ஆனா அன்பின்ற கயிற்றை கட்டி வைத்திருப்பார். அந்த அன்பின் கயிற்றினால் உங்க இழுப்பார் ஒரு நாள். அந்த அன்பின் கயிற்றை ஒரு நாளும் நம்மை விட்டு அகற்றாத நல்ல தகப்பன். ஓ, தள்ளாமலும் விட்டு விலகாமலும் காப்பாற்றி நீர், தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றி நீர், அணைத்து கொண்டீர் என்னை முத்தம் Taste that father's love. அந்த அப்பாவின் அன்பை ருசிச்சு பாருங்க. ஓ, ரெட்டை களைந்த எனக்கு புது வஸ்திரம். அப்பா அப்பா அப்பா, மகன் நான், மகன் நான். அப்பா அப்பா, மகன் நான், மகன் நான். கண்ணீர் மணிதானே அப்பா, கண்ணீர் மணிதானே அப்பா. ஒரு மோச்சம் அப்பா அப்பா அப்பா, மகன் நான், மகன் நான். அப்பா அப்பா, மகன் நான், மகன் நான். கண்ணின் மணிதானே அப்பா, மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. தோள தூக்கி சுமந்த ஒரு தகப்பன். He carried us. இந்த உலகத்து வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும், இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும், கஷ்டமான நேரத்துல, வேதனையான நேரத்துல, கண்ணீர் நேரத்துல, என்ன பண்றதுன்னு தவித்த நாட்கள்ல என்னைய தனியா விடாம என்னை தோள்ல தூக்கி சுமந்தீங்களே, என் கண்ணீரை தொடச்சிங்களே, என்னை புரிந்து கொண்டீங்களே, என்னை அரவணைச்சிங்களே, என்னை தேற்றினீங்களே, எனக்கு முத்தமிட்டீங்களே, நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்னு நீங்க சொன்னீங்களே. உங்க போல தகப்பன் யாருண்டு?
எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், அப்படி ஒரு தகப்பன் நம்மளுக்கு தேவனாய் இருக்கிறார். Such a God is a Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you, Jesus. நன்றி மட்டும்தான் இன்னைக்கு சொல்ல முடியும். We fail in our words. வார்த்தைகள் இல்ல, எங்க தூக்கி சுமக்கிற விதத்தை நினைத்து அதை விவரிக்க வார்த்தை பத்தாது. நன்றி அப்பா, நன்றி. இப்படிப்பட்ட தகப்பனுக்கு கடைசி வரைக்கும் நான் உண்மையான ஒரு மகனா இருப்பேன்னு சொல்லி ஆராதனையை முடிப்போமா? அவர் உண்மை உள்ளவரா இருந்திருக்காரு. அவர் நம்மளை கைவிடாம இருந்திருக்கிறாரு. அவர் நம்மளை தூக்கி சுமந்து இருந்திருக்காரு. நம்ம அநேக நேரம் நம்ம தவறிட்டோம், அவர் விட்டு தூரம் போயிட்டோம்னா ஒரு தகப்பனா அவர் கைகள் என்றைக்கும் நம்மளுக்கு திறந்திருந்துச்சு. His arms were wide open at all times. அதனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம்னா அந்த தகப்பன் நம்மளை கைவிடலை. அதனால அந்த தகப்பன் கண்டுரே, நான் உண்மையா வாழ்நாளெல்லாம் உமக்கு உண்மையா இருப்பேன். இந்த அப்பா வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா? ஜீவ வார்த்தை உங்கள்கிட்ட தானப்பா இருக்கு. அன்னைக்கு பேதுரு சொன்னது போல இன்னைக்கு நம்ம அவரை பார்த்து நம்ம சொல்லி முடிப்போம். ஆராதனை என்பது அர்ப்பணத்துல முடியணும். நான் உம்முடைய பிள்ளையா, உண்மை உள்ள பிள்ளையா, இந்த தகப்பனை அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளையா, ஆண்டவரே நான் வாழ்நாளெல்லாம் நான் வாழுவேன் அர்ப்பணித்து உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி எங்க வாழ்க்கையில ஒரு தகப்பனா தாயா இருந்த எங்களை வழி நடத்துற தேவனுக்கு அர்ப்பணித்து இந்த ஆராதனையை முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த